இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்தல் ஆகும். இது இன்று நம்மையும் எருசலேம் ஆலயத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது. மரியாவும் யோசேப்பும் மோயிசனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து குழந்தை இயேசுவை ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கும் நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண சடங்கு மட்டுமல்ல, மாறாக முழு மனித குலத்தின் மீட்பை வெளிப்படுத்தும் தருணமாகும். முதலாவது அர்ப்பணிப்பு. இது ஒரு கீழ்ப்படிதலின் சாட்சி. ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். உலகின் மீட்பர் என்றாலும் கூட, கடவுளுடைய மகனாக இருந்தாலும் கூட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறைவனே இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்றாலும் கூட, இயேசு சட்டத்திற்கு மேல் நிற்கவில்லை. அவர் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக தான் இருந்தார். அவர் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்தார் என்கின்ற இறைவார்த்தை இங்கே தெள்ளத் தெளிவாக வெளிப்படுகிறது. அவர் தம்மையே முழுவதுமாக தந்தையிடத்திலே ஒப்படைக்கிற இந்த தருணத்தை அவருடைய படைப்பின், அவருடைய பிறப்பின் அந்த தொடக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை என்பது கீழ்ப்படிதலோடு வாழ்வதுதான் என்பதை இங்கே நாம் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவது, சிமியோன். எதிர்பார்ப்பில் வாழ்கின்ற விசுவாசம். சிமியோன் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர். அவர் ஆண்டவரின் ஆறுதலுக்காய் காத்திருந்தவர். குழந்தை இயேசுவை கையிலேந்தி இதோ அவர் கூறுகிறார், என் கண்கள் உமது மீட்பை கண்டுகொண்டன என்று. இது கடவுளை எதிர்பார்த்து காத்திருப்பவன் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டான், அவன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான் என்பதற்கான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நாம் சிமியோனிடத்திலே பார்க்கிறோம். மூன்றாவது, இயேசு. அவர் உலகத்திற்கான ஒளி, எல்லோருக்குமான ஒளி, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இயேசு ஒரு இனத்தாருக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ தனிப்பட்ட விதத்திலே அவர் சொந்தக்காரர் அல்ல, மாறாக அவர் அகில உலகத்திற்குமான ஒளியாக, சொந்தக்காரராக அவர் வருகிறார். நாம் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம் என்றால் நாமும் பிறருக்கான ஒளியாக வாழ இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான சிறப்பான அழைப்பை இயேசுவனுடைய பிறப்பிலே நாம் பார்க்கிறோம். நான்காவது, மரியாள். வாளால் ஊடுருவப்படும் விசுவாசம். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். மரியாளின் விசுவாசம் மகிழ்ச்சியோடு மட்டும் நின்றுவிடவில்லை, மாறாக வேதனையும் தாண்டி அவரை ஒரு வாள் ஊடுருவுகிறது. இது கடவுளின் சித்தம் என்றால் இது எளிதாக இருக்காது என்பதை அவர் நன்கு அறிவார். ஆனாலும் அது எப்போதும் மீட்பை கொண்டு வரும், எனக்கு ஆறுதல் அளிக்கும் என்ற துணிச்சலோடு நின்ற பெண்மணிதான் நம்முடைய தாய் அன்னை மரியா. ஐந்தாவது, அன்னாள். ஜபமும் சாட்சியமும் கொண்ட விசுவாசம். அன்னா நோம்பிலும் ஜபத்திலும் தலைத்து நிற்கிறார். அவர் வாழ்வு முழுவதுமே ஜபமும் இதோ நோம்புமாக இருக்கிறது. இயேசுவை கண்டவுடன் அவர் அமைதியாக நிற்கவில்லை, மாறாக சாட்சியம் செய்கிறார், சாட்சி சொல்லுகிறார். இது ஒரு உண்மையான இறை அனுபவம், பகிரப்பட வேண்டிய நற்செய்தி. நாமும் அநேக நேரங்களிலே இறை அனுபவம் பெறுகிறோம், இறைவனுடைய தொடுதலை பெறுகிறோம், இறைவனுடைய அரவணைப்பை பெறுகிறோம். அந்த நேரத்திலே நாம் வெறுமனே நின்று விடாமல் நாம் சமுதாயத்திலே நாம் சாட்சி சொல்பவராக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நிறைவாக இன்றைய இறைவாக்குகள் நம்மை நோக்கி அழைக்கிற அழைப்பு 3. முதலாவது, நம் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? இரண்டாவது, நம்பிக்கையோடு நாம் இறைவனுடைய பதிலுக்காய் காத்திருக்கிறோமா? மூன்றாவது, கிறிஸ்துவின் ஒளியை பிறரிடம் பகிர்கிறோமா? இல்லையெனில் இன்னொரு முறை நாமும் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.